எல்லாத்துக்கும் வணக்கங்க. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, குழந்தைகளுக்கு மரமேறும் பயிற்சி. ஏன் மரமேறும் பயிற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அது ஒரு நல்ல உடற்பயிற்சி அமையுது. கூடவே இந்த செல்ஃபோன் அடிக்ஷன், கேமில் ரொம்ப அடிக்ட் ஆகி ஆன்லைனில் விளையாண்டுட்டுருக்கிறவங்க, கம்ப்யூட்டரில் விளையாண்டுட்டுருக்கிறவங்களுக்கு அவங்க அதில் மூழ்கி இருக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, அது ஒரு த்ரில்லிங்காக கொண்டு வராங்க. அதில் பார்த்திங்கன்னா முழுக்க வன்முறை. அதுவும் ஒரு சில கேம்லாம் பார்த்திங்கன்னா கொள்ளையடிக்கிற மாதிரி சீன்ஸு, முழுக்க சுட்டு கொள்கிற மாதிரி, கொடூரமான ஆயுதங்களை வச்சு தாக்குற மாதிரி கேம்ஸ் தான் போயிட்டுருக்குங்க. இது ரொம்ப கெடுதலான விஷயம். சின்ன விஷயத்துலேயே சின்ன வயசுலேயே அவங்க மனசில் வன்முறை விதைக்கிறது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மரமேற மாதிரி பயிற்சியெல்லாம் கொடுத்துட்டோம்னு பார்த்திங்கன்னா, அவங்க எதிர்பார்க்குற த்ரில் இதில் அவங்களுக்கு கிடைச்சிது. அப்போது மரமேற பயிற்சியும் கிடைக்கிது, அந்த த்ரில்லிங்கும் அவங்களுக்கு கிடச்சிருது, உடற்பயிற்சி ஆகிக்குது. இப்போ இந்த மாதிரி ஏறும்பொழுது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா மரமும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு சிந்திக்கிற திறன். ஒரு மரத்தில் ஏறிடுவாங்க, இறங்கும்போது சிரமமாக இருக்கும். அப்போ எப்படி செயல்படலான்னு சிந்திப்பாங்க. ஒன்றுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி மரமேறி பழக்கிவிட்டால் ஒருத்தரும் இல்லாத போது மரத்து மேலே ஏறிட்டு உழுவுறக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் பயப்படுவீங்க. கரெக்டு தாங்க. அதுக்கு நம்ம குழந்தைகிட்ட சொல்லிடணும், அந்த மாதிரி பழக்குவேன், நீ பெரியவங்க சூப்பர்வைசன் இல்லாமல் ஏறக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு தான் பழக்கணும். அதை கொஞ்சம் சொல்லி பழக்கணுங்க. இல்லைன்னா ஒருத்தர் இல்லாத போது ஏறுவாங்க, அதுக்கு இது விழுவுறக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனாலும் பார்த்திங்கன்னா இப்போ இதில் மரம் ஏறிட்டு இருக்கிற பையன் பார்த்திங்கன்னா பாரி வேந்தன்னு சொல்லி 7 வயசு. இப்போ குழந்தைக்கு 10-12 வயசு ஆகிட்டாலே வண்டி ஓட்டி பழகுது. வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போகிறாங்க. நாமளே நிறைய ரோட்டில் பார்த்துருக்குறோம். இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக மரமேறும் பயிற்சி நல்ல உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்துங்க. பல பயிற்சிகள் இருக்குது. யோகா சொல்லி கொடுக்கலாம். ஆனால் யோகாவில் எந்த அளவுக்கு இப்போ ஊன்றி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா குழந்தைய துருதுருன்னு இயங்கிட்டுருக்காங்க. அவங்கள ஒரு இடத்துல அடக்கி வைக்கிறதுங்கிற சிரமம். இந்த மாதிரி திசை திருப்புனா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போடுங்க. நன்றி, வணக்கம்.